எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா திப்பிலி ரசம் செய்ய போகிறோம். திப்பிலிலே 2 வகை இருக்குது. ஒன்று அரிசி திப்பிலி, 2 கண்டன் திப்பிலி. நம்ம ரெண்டையும் சேர்த்து தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது கண்டன் திப்பிலி, அரிசி திப்பிலி. அரிசி திப்பிலி ஒரு 5-6 திப்பிலி எடுத்திருக்கேன். மிளகு எடுத்திருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி 2 ஸ்பூன்னு எடுத்திருக்கேன். ஜீரகம் எடுத்திருக்கேன். புளி ஒரு எலும்புச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கணும். இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம ஒரு சட்டியில் போட்டு வறுத்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன எலும்புச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை ஊற போட்டுடலாம். ஊற போட்டு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பை போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பருப்பை போட்டு வச்சு 1 ஸ்பூன் பருப்பு எடுத்துருக்கோம். அதை சிம்மிலே வச்சு 1 ஸ்பூன் பருப்பு அதை சிம்மிலே வச்சு கொஞ்சம் பொன்னிறமாக கரு விட்டுறக்கூடாது. கரை விடாமல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன். அடுத்து இது எல்லாமே எடுத்து வீட்டை கொட்டி படுத்துடலாம். எல்லாம் ஒன்றா கொட்டி வச்சு கரு விட்டுறோன்னு வறுத்துக்கணும். கருகிடுச்சுன்னா ரசம் கசக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக பொன்னிறமாக எடுத்துருக்கணும். நான் ஒரே ஒரு மிளகாய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே மிளகாய் 1 ஸ்பூனு, அதனால் இது பொரிஞ்சு முடிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டி ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருவோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிருச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை எடுத்து வச்சாச்சு. அதில் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இதை எடுத்து இதெல்லாம் ஊற்றிடலாம். என்ன பண்ணணும், சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம், தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம்.
கடுகு பொரிஞ்சு முடிச்சிருச்சு. இதை எடுத்து நம்ம ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை ஊற்றி அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். நம்ம சீரக மிளகு ரசம் வந்து கொதிக்க வைக்க மாட்டோம். இந்த ரசம் வந்து நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டுறலாம். இந்த ஒன்று ரசம் வந்து சளி, இருமல், தொண்டை வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வாரத்துக்கு ஒருக்கா முடிஞ்சால் செய்யலாம், இல்லை மாதத்துக்கு 2 டைமாவது செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. காய்ச்சல் இதெல்லாம் இதை யார் சாப்பிடக்கூடாதுன்னா நம்ம கன்சீவாக இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஹீட் அதிகம். இது கொஞ்சம் எடுத்துருக்க பொருள் கூட அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. கரெக்டான அளவு எடுத்து ரசத்தை செஞ்சு பாருங்கள். இதை சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ரசம் கொதிஞ்ச விட்டு காமிக்கிற எப்படி இருக்கு. இந்த ரசம் வந்து எங்கள் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளைல இருக்கப்பலேருந்து எங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் இப்போ என் பொண்ணுக்கு அதே மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜாமான்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நான் எப்பொழுதும் வாங்கி ரெடியாக வச்சுருப்பேன். நான் மாதத்தில் 2 டைமாவது கண்டிப்பாக செஞ்சுருவேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரசம் கொதியுது, நல்லா கொதியணும். ஒரு 5 நிமிஷம் கொதிய விடுங்க. ஏன்னா அந்த ரசம் சீரக மிளகு ரசம்னா உடனே கொதியங்குள்ளே இறக்கிடுவோம். இது நல்லா கொதிஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ ரசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. மல்லித்தலை, மல்லித்தலையை போட்டு முடி வச்சிடலாம். அதுதான்.